ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் அல்வா பர்ஃபெக்டான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதோட மேல் பாகத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் ஒரு தோல் சீவுறது வச்சு மேலே இருக்க பீட்ரூட்டில் இருக்க எல்லா தோலையுமே நல்லா சீவிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பீட்ரூட்டையுமே தோல் சீவியாச்சு. இதை நம்ம இப்போ தேங்காய் திருவுறது இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் திருவியில் வச்சு நல்லா பொடியாக திருவிக்கலாம். ஒரு சில பேர் மிக்சியில் அரைச்சி சேர்த்துப்பாங்க. மிக்சியில் அரைச்சி சேர்த்தா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. பீட்ரூட் நல்லா இதில் வெந்து வர 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 அது நல்ல டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும். ஸோ நம்ம அதனால் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா காயுமே நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெய் இதுக்கு தேவைப்படாது. நம்ம கம்மியான நெய் விட்டு சூப்பரான அல்வா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம திருவி வச்சுருக்க எல்லா பீட்ரூட்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பீட்ரூட்டையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. அந்த நெய்லியே வதக்கி விடுங்க. அப்போ தான் பீட்ரூட் அந்த காயோட பச்சை வாசனை போகும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு இல்லையா, நம்ம எதுவும் தண்ணிலாம் இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. திரும்பவும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ பெரட்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அந்த காய் தண்ணி விட்டு அதுவே கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்மளுக்கு ஸ்வீட்டோட தன்மையை கொஞ்சம் அதிகமாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் உப்பு சேர்க்கலாம். இப்போது காய் ஆஃப் குக்கிங் ஆகிருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம காய்ச்சி கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் சேர்க்கணும், பச்சை பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பச்சை பால் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரியாக வந்துடும். ஸோ காய்ச்சி கொஞ்சமாக வெதுன்னு இருக்கிற பாலை இதோட சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த திரியாக வராது. இப்போ அந்த பீட்ரூட் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பால்லையே நம்ம அந்த காய் வெந்து வரும். நம்ம தண்ணி எதுவுமே விடலையா, ஸோ அதனால் அந்த பால்லையே வெந்து வந்துடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு திரும்பவும் நம்ம வேக விடலாம். இதை பால் கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டில் ஏற்கனவே சுகர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நான் சீவி வச்ச பீட்ரூட் நான் காட்டின கப்பில் 2 கப்பு வந்திருக்கும். நான் 1 கப் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவாக இருக்கும்.
இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம். பார்த்தீங்களா, சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது எல்லாமே நல்லா சுண்டி வரணும். நம்ம இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரம் இருக்கிற எல்லா அந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஓரம் சேர்த்து விட்டுறலாம். ஓரம் சேர்த்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மொத்தமாக செய்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். 20 மினிட்ஸில் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சூப்பரான அல்வா நம்ம செய்து முடிச்சிடலாம். பீட்ரூட் வந்து வீட்டில் பொரியல் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி பால் தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ அது ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பீட்ரூட் அல்வாவோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஏன்னா பீட்ரூட் பொரியல் சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பீட்ரூட் பொரியல் பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதில் சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்து சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிற இதே மெத்தடில் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கம்மிங் அப்பில் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.